என்ன சித்தப்பு சௌக்கியமா? டேய் மௌனே சௌக்கியம்டா. நீ எங்கடா இங்க? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முத்தரகே, நான் வேணான்னு விலகி போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா உங்களோட தான் வசனம் எல்லாம் பேசுனேன். இந்தாரு இப்ப நீ முழுசா எனக்குள்ள வந்துட்ட. எனக்கு எதுவுமே புரியல. ஒரு சிலர் தான் பிரியா தூங்குறப்போ அலறப்போ கூட அழகா இருப்பாங்க. சாரும் அந்த மாதிரி எப்படி இருக்கா தெரியுமா? ராக்கெட் வாஸ்து பார்த்து வலது கால எத்து வச்சு போறதுக்கு இது இன்னும் மாமியார் வீடா? எச்சக்கலக்கு முறை முடிச்ச வைக்க வீடு இதுக்கெல்லாம் லெஃப்ட் லெக். தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு, மெடிக்கல் செலவு, போன் செலவு, மளிகை செலவு, கேஸ் செலவு. எப்படித்தான் அந்த குடும்பம் நடத்துறானுங்களோ. முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யம். என்னையா சொல்ற? புரியல? உனக்கு புரியாது. அப்படியே போட்டனா இங்க ஆல்பர்ட் சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒர்ஸா நான் பாட சொன்னா ஓ ஒப்பாரி வைக்கிறேன். டேய் அவ கோச்சிட்டு போறா. அதெல்லாம் இல்ல, அவ பாத்ரூம் போயிட்டு மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு இங்கதான் வருவா. பாரு நன்றாக பார், என்னையா யாரென்று தெரியவில்லை. இந்த மாதிரி பொண்ணா இருந்தா தான் உங்க ஊருக்கே ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போயிருவானே. இந்த ஊருக்கு முதல்ல கும்பிட போடுங்கனே. நீங்க பாக்க வந்த பொண்ணே இது. எனக்கு தெரியும்னா சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பரை பார்க்கும் போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. இனிமே யாரால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. போர்க்களத்தில் பிறந்து வாழ்வீச்சில் வளர்ந்து ரத்தத்தில் குளித்து பிணங்களுக்கு மத்தியில் உண்டு வளர்ந்தவன் நான். இன்னொரு ஓட்டம் உன் உயிரோட்டம் நின்றுவிடும். நான் உன்னை அதிகமா விரும்புவேன். நீ என்ன விரும்பலனாலும் விரும்புவேன். நீ என்ன வெறுத்தாலும் விரும்புவேன். மீராபாய் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைகன்னா என்ன எழுதியிருக்கா தெரியுமா? மீராபாய் பெரிய பாய், அதில் 3 முதல் 4 பேர் வரை தாராளமாக படுத்துக் கொள்ளலாம். எங்கள் வீட்டில் இருந்த மீராபாய் கிழிந்து விட்டது, புதிதாக ஒன்று வாங்க வேண்டும். ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க, அது கூட வேணாம். ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். யாருமா அவன் இவ்வளவு கலீஜாகிறான்? ஹலோ, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல. எது பாய் ஃப்ரெண்டா? அவனா? சீச்சி, வெரி பேட் டேஸ்ட்.
10 வருஷம் உள்ள இருந்தேன்னு மட்டும் தானே சார் தெரியும். உள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. ஐயோ தமிழ் 100 rupees ஃபைன். ஐயோ 300. ஓகே, இங்க பாம்பு இருக்கா? ஆமாத்தா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். இப்பதான் குட்டி கூட போட்டுச்சு. ஒரு 4-5 உருப்படி இருக்கும். இவங்க அடியாளுகள் என் அண்ணனு, நானும் என் அண்ணனுங்களும் உங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீ அடிச்சு கொன்ன கொசுவெல்லாம் ஒரு நாளைக்கு டைனோசரா மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கும். அதுதான் கர்மா. Once a spy, always a spy. என்ன பண்ண போறோம் பாட்னர்? பத்த வச்சு பறக்க விட போறோம்.